அவங்க ஜிஎஸ்டி பத்தி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க. ஜிஎஸ்டி அதிகாரி கிட்ட அவரும் அவங்க தரப்புல அந்த ஹோட்டல்கள் தரப்புல அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்திருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கல பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனா பன்னுல கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு, இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல, கம்ப்யூட்டரே திணறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா காதால கேட்கறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒண்ணு இல்ல, அவரோட ஸ்டைல்ல அவர் பேசுறாரு. ஆனா எங்க டீடைல்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுல டீடைல்டா ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்க என்ன ரேட்டு போடணும்ன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அமைச்சர்களின் குழுமத்துல பலதரப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து, அதாவது பிஜேபி ஆட்சியில உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாம கம்யூனிஸ்டா இருக்கலாம், பிஜேடியா இருக்கலாம், இல்ல இப்ப பிஜேடி இல்ல காங்கிரஸா இருக்கலாம், அப்படி எல்லா கட்சியில இருந்தும் எல்லா மாநிலத்தில இருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதுல குரூப்ல இருப்பாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் டீடைல்டா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பத்தி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்ல கூட நான் சொன்னேன். அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இந்த செய்தி வெளிப்படையா வெளியில இருந்தாலும் பிளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பத்தி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளா இருக்காரு, கேள்வி கேட்டாரு. ஆனா அதுக்கு நான் அங்க பதில் கொடுக்கல. உங்க மூலமா நான் இப்ப பதில் சொல்றேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமா பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமா கிடைக்கும். பாத்தீங்களா, ஊருக மாமிய கேள்வி கேட்டாரு, அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமா ஃபாலோ பண்றதுக்கும் மக்கள் மீது கடுமையா ரேட் இல்லாம இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில்.